திதி யோகம் கரணம் அஸ்ட்ரோ ஆன்லைன் நேரில் அனைவருக்கும் ரோஹிணி தீனா ஸ்ரீனிவாசனின் அன்பான வணக்கம். எனக்கு இந்த அற்புதமான திதி யோக கரண ஜோதிட முறையை கற்றுக் கொடுத்த என் குருநாதர் பேராசிரியர் சௌபாக்கிய மணிவண்ணன் ஐயா அவர்களுக்கு என மனமார்ந்த நன்றி. நாம் இன்றைய தலைப்பில் திருமண பொருத்தம் பார்ப்பது எப்படி என்பதை பற்றி விரிவாக பார்க்கலாம். நமது பாரம்பரிய முறைப்படி திருமண பொருத்தம் எப்படி பார்ப்போம்? 10 பொருத்தங்களை பயன்படுத்தித்தான் பார்க்கிறோம். என்ன பொருத்தம்? கண பொருத்தம், தின பொருத்தம், ரஜ்ஜு பொருத்தம், ராசி லக்ன பொருத்தம், மகேந்திர பொருத்தம், ஸ்திரீ தீர்க்க பொருத்தம், யோனி பொருத்தம் அப்படின்ட்டு 10 பொருத்தங்களை நம்ம யூஸ் பண்ணி பார்க்குறோம். அந்த 10 பொருத்தத்தில் 7க்கு 10 பொருத்தம் நல்லா இருக்குன்னா ஓகே, இது நல்லா பொருத்தம், கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இது சரியானதை பார்த்தால் இது முற்றிலும் தவறான ஒரு கருத்து. எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமண பொருத்தத்தில் முதலில் கலஸ்திரக்காரகன் சுக்கிரனை பார்க்க வேண்டும். ஒருவருடைய ஜாதகத்தில் இருவருடைய ஜாதகத்திலும் சுக்கிரனை பார்க்க வேண்டும். இல்லை ஒரு ஜாதகத்துல சுக்கிரன் எப்படி இருக்காரு, கெட்டு போயிட்டான்னா இன்னொரு ஜாதகத்துல அவர் நன்றாக இருக்க வேண்டும். அப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம், பேலன்ஸ் பண்ணிக்கலாம். சரி, ஒரு இடத்துல கம்மியா இருந்தாலும் இன்னொரு இடத்துல அதை நம்ம சேர்த்தி அட்ஜஸ்ட் பண்ணி போவாங்க அப்படின்னு நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கலாம். இதை நாம் பிறந்த திதி நித்தியநாம யோகம் கரண முறைப்படி தான் பார்க்க முடியும். எடுத்துக்காட்டாக இப்ப நீங்கள் சௌபாக்கியம், யாகாதம், சாத்தியம், விஷ்கம்பம், கண்டம், பரிகம் இந்த மாதிரி நாம யோகங்கள்ல பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கிரன் உங்களுக்கு யோகி உபயோகியாக வருவார். சுக்கிரன் பலமாகி விட்டார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். கரணத்தில் நீங்கள் தைதுளை கரணத்தில் பிறந்தீங்கன்னா சுக்கிரன் கரணாதிபதியாக வருவதால் அவரும் உங்கள் ஜாதகத்தில் பலமாக இருக்கிறார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதுவும் இல்லாமல் உங்கள் ஜாதகத்தில் சுக்கிர பகவான் யோகி உபயோகி கரண நட்சத்திரத்தில் அமர்ந்தாலும் இந்த அமைப்பில் நம்ம பலமாக இருக்கிறாரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதுவும் இல்லாமல் நம் திருமண பாவங்களை பார்க்க வேண்டும். திருமண பாவம் என்றால் 7ஆம் பாவம். 7ஆம் பாவம் மற்றும் 12ஆம் பாவம் ஒருவர் ஜாதகத்தில் கெடக்கூடாது. அதுவும் மிக மிக முக்கியம். அடுத்ததாக இதுவே ஒருவர் திருதி, வேதிபாதம், மகேந்திரம் ஆகிய நாமயங்கள் பிறந்திருந்தால் இவர்களுக்கு சுக்கிரனே அவயோகியாக வருவார். இவர்கள் மிகவும் கவனமாக தன் துணையை தேர்வு செய்ய வேண்டும். இதில் செவ்வாய் உப அவயோகமாக வரும் பட்சத்தில் அந்த திருமண வாழ்க்கையை பிரச்சனைக்குரியதாகிவிடும். குறிப்பாக பிரீத்தி, விருத்தி, சிவம் ஆகிய நாம யோகத்துக்கு செவ்வாய் பகவான் அவயோகியாக வருவார். இவர்கள் தன் துணையை தேர்வு செய்யும் சமயம் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். அடுத்ததாக கலஸ்திரக்காரகன் சுக்கிர பகவான் கேது அல்லது ராகுவுடன் இணைந்தாலும் கெடுபலனையே கொடுப்பார். அதாவது கேது கிரகம் என்பது நம் ஜாதகத்தில் எங்கு உள்ளது என பார்க்கவும். ஏனென்றால் கேது பகவான் திருமணத்திற்கு எதிரான கிரகம். கேது பகவான் லௌகிக வாழ்க்கைக்கு எப்போதும் துணை புரிய மாட்டார். அவர் திருமணத்திற்கு எதிரான ஒரு கிரகமாதலால் அவர் எதிராகத்தான் செயல்படுவார். அதையும் மிக கவனமாக நீங்கள் பார்க்க வேண்டும். அடுத்ததாக கலஸ்திரக்காரகன் வைநாசிக தொடர்பு வராமல் நோய் பாதிப்பை தரும் நிலையில், வைநாசிகம் என்றால் நோய் பாதிப்பு என அர்த்தம். வைநாசிக தொடர்பு இல்லாமல் இருக்க வேண்டும். ஏனென்றால் குழந்தை பிறப்புக்கு மிக மிக அவசியம். அதவே நாம் பார்க்க வேண்டும். இவ்வாறு தான் பார்த்து நாம் ஒரு ஜாதகத்தில் திருமணம், இவரோட திருமண பிராப்தம் எப்படி இருக்கிறது என்றே பார்த்து பொருத்தம் பார்க்க வேண்டும். நேர்களே, உங்களுக்கு இந்த பதிவு மிக மிக பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறேன். மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.